சிறகுகள் வீசியே சுதந்திர ஆசையில் போகிறேன், நான் போகிறேன் உலகத்தின் ஓசையில். தீபம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நாமும் வருடந்தோறும் ஆகச்சிறந்த பெண்மணிகள் அப்படின்ற ஒரு நிகழ்வு நடத்திட்டு இருக்கோம் இந்த மார்ச் மாதத்துக்காக. மிகவும் சிறப்பான பெண்மணிகளை தேடி தேடி கண்டுபிடித்து நம்ம வந்து அவங்கள நேர்காணல் செஞ்சு நம்முடைய சேனல்ல ஒளிபரப்பிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட சிறந்த பெண்மணிகள் இன்றைக்கு வந்து மிக மிக அதிகமாகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கூடுதல் மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஒரு காலகட்டம் வரைக்கும் வீட்டுக்குள்ளே பெண்ணை முடக்கி வைப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைமைதான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு பெண்கள் எல்லா துறைகளிலும் தன்னுடைய தடத்தை பதித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இங்கே சொல்லிவிட்டு, இன்று நம்மிடையே பிரபாவதி வீரராகவன் அவங்க வந்திருக்கிறாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேம். மேம், நீங்க வந்து ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொன்னீங்க. எந்த வகையான சேவை நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்கம்மா? நம்ம இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட எந்த ஒரு சேவைகளையும் பண்ணல. பறந்து விரிஞ்சிருக்கு. ஆமா, நம்ம கிட்ட என்ன உதவி கேட்டு யாரு வந்தாலும் அதை செஞ்சு கொடுக்குறோம். உங்களை தேடிட்டு எந்த மாதிரியான உதவிக்காக வராங்க? இப்போ வந்து ஒரு ஐடென்டிபிகேஷன் இருக்கும்ல நமக்குன்னு, இவங்க கிட்ட போனா இந்த உதவியை செய்வாங்கப்பா கண்டிப்பா அப்படின்னு. மருத்துவ செலவு, படிப்பு செலவு, வயதானவர்கள் வந்துட்டு கவனிச்சிக்க யாரும் இல்லாத ஒரு தம்பதிகள் வந்துட்டு நிறைய உதவிகள் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. இளைஞர்களுக்கான வழிகாட்டுதலும் நம்ம தொண்டு நிறுவனம் சார்பா செயல்படுத்திட்டு இருக்கோம். நிறைய பண்ணிட்டு இருக்கோம். கேட்கும் போது மனதுக்கு மகிழ்ச்சியா இருக்கு மேம். என்னன்னா பெரும்பாலும் பெண்கள் இந்த சமூக சேவை அப்படின்னு வரும்போது கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க. என்னன்னா நிறைய உதவிகள் தான் நம்ம கிட்ட, பண உதவி தான் அதிகமா கேட்டுட்டு வருவாங்க. அப்பேற்பட்ட ஒரு சூழல்ல ஒரு கட்டம் வரைக்கும் நம்மளால செய்ய முடியும். அதுக்கப்புறம் வந்து அப்படியே அது வந்து நின்றுடும். நீங்க எப்படி தொடர்ச்சியா நீங்க எப்படி இதை பண்ணிட்டு இருக்கீங்க? 25 வருட காலமாக நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. எப்படி இது வந்து தொடர்ந்து உங்களால முடியுது? அது என்னுடைய கணவரனுடைய உழைப்பு. அது அவர் வந்து அவருடைய வளர்ந்த விதங்கள் அது சொல்லலாம். அவருக்கு பேசிக்காவே நிறைய மக்களுக்கு செய்யணும்ன்றதுதான் அவருடைய விருப்பங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்மளும் அப்படி அமைஞ்சிட்டோம். நம்மளுக்கு ஒரு 10 ரூபா வருதுன்னா அதுல 5 ரூபாய் எடுத்து வச்சுட்டு 5 ரூபாய் நலத்திட்டங்களுக்காக செயல்படுத்திட்டு இருக்கோம் மேடம். உண்மையிலேயே வந்து நிறைவா இருக்கு மேம். அதாவது தனக்கு மிஞ்சிதான் தானம் தர்மம் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதே சமயத்துல நீங்க 10 ரூபாய் சம்பாதிச்சேன்னா அதுல வந்து ஒரு 2 ரூபாயாவது எடுத்து வச்சு அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவு அப்படின்னு சொல்லியும் நம்முடைய பைபிள்ல நான் இருக்கு. அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய சேவைகளை விரிவுபடுத்தும் போது நல்லவர்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு நிறைய கிடைக்கும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க செய்த உதவிகள்லயே உங்களுக்கு வந்து ஒரு நெகிழ்ச்சியான, இது நான் செஞ்சப்போ எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியா இருந்தது, நெகிழ்ச்சியா இருந்தது அப்படின்னு ஏதாவது ஒரு இது இருக்கும் இல்லைங்களா? அதை பத்தி சொல்றீங்களா மேம்? நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள். ஆனா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் எதை சொல்றதுன்னு தெரியல. அந்த அளவுக்கான நிறைய நலத்திட்டங்கள் பண்ணிட்டு இருக்கோம் மக்களுக்கு. ஆனா அதுல மக்கள் நம்ம இப்ப வெளியில போறோம்னா எங்க பார்த்தாலும் நம்மள அடையாளம் கண்டுபிடிச்சு, அம்மா நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்னு, அதோட என்னுடைய கணவர் பேரை சொல்லி அவரை நல்லா பண்றாரு, அவர் நல்லா இருக்கணும், உங்க குடும்பத்துக்கு ஒரு புண்ணியம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும்போது மிகுந்த சந்தோஷமா இருக்கு. நம்ம இந்த உலகத்துல எது சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் அந்த புண்ணியமும் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்ற ஒரு மனநிறைவு இருக்கு. அது போதும், அந்த சந்தோஷம். அது வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும். நிச்சயமா பெற்றவர்கள் செய்யற புண்ணியம் பாவம் ரெண்டுமே பிள்ளைங்களை தான் சேரும். இப்போ நம்ம வந்து புண்ணியம் செய்யணும், அப்படி புண்ணியம் செஞ்சாதான் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து அது வந்து நல்ல விஷயங்களா மாறும். அப்படிங்கும் போது அதை தான் நம்ம செய்யணும் இல்லைங்களா? வேற நீங்க வந்து ஒரு ஸ்கூலுக்கு எதுக்கோ வந்து டொனேஷன் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னீங்க. அது எந்த? உழவர்கரையில வந்து ஒரு பள்ளி, அது அரசு சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு பள்ளி. அந்த பள்ளியில வந்து மாணவர்களுக்கு வந்து குடிநீர் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு விண்ணப்பம் நம்ம ட்ரஸ்ட்டுக்கு வந்தது.
அந்த அதை ஏற்றுக்கொண்டு நம்ம வந்து ஆர்ஓ வாட்டர் சிஸ்டம் அங்க அமைச்சு கொடுத்தோம். அது மாணவர்கள் இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க. அது இல்லாம நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கூல் உலர்கரை கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் ஒரு நீர் வந்து நிறைய வேஸ்ட் ஆகுது அப்படின்றதுனால அங்க ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்து இன்னைக்கு அந்த குழந்தைகள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் செஞ்சு கொடுத்துருக்கோம். ட்ரஸ்ட் நீங்க என்ன ட்ரஸ்ட் வச்சிருக்கீங்க? அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு வச்சிருக்கோம். அது 2012 வந்து நம்ம பதிவு பண்ணணும். அது வந்து அப்படியே போயிட்டு இருக்கு முறையா. 10 வருஷங்கள் ஆயிடுச்சு. 12 வருஷங்கள் ஆகுது. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து தொண்டு நிறுவனம் வச்சு செயல்படுத்தணும். அதை பதிவு பண்ணாம பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் முறையா பதிவு பண்ணி அரசு வழிகாட்டுதலோட செயல்படுத்திட்டு இருக்கோம். அருண் சர்மாங்கிறது யாரு? அவரு என்னுடைய பையன். ஆமா. இப்போ நீங்க செய்யற சேவை அப்படிங்கிறது நீங்களும் உங்கள் கணவரும் சேர்ந்து செய்யறீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். இதற்கு அடுத்து இந்த ட்ரஸ்ட வந்து கொண்டுட்டு போகிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? உங்க பிள்ளைங்க இதுல ஆர்வமா இருக்காங்களா? என்னுடைய மகன் ஆர்வமா இருக்கிறாரு. நம்ம எப்படி பண்றோமோ அதே தான் அவரும் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வயசுலயே அவருக்கு வந்து நிறைய ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு குழந்தைங்களுக்கு பென்சில் பேனா வாங்கி கொடுக்கறது, இல்ல வெளியில போறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது. இப்ப நம்ம ஒரு பீச்சுக்கு போறோம் இல்ல ஒரு பார்க் போறோம் அப்படின்னா அங்க வந்து குழந்தைங்களோ இல்ல பெரியவங்களோ வந்து காசு ஏதாவது கேட்டு நிப்பாங்க. ஆனா என்னோட பையன் அவங்களுக்கு காசு கொடுக்க மாட்டாரு. கூட்டிட்டு போயிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்து அனுப்புவாரு. கொடுத்துட்டு திருப்பி அவங்க கையில 200 ரூபாய் 100 ரூபாய் கொடுப்பாரு. ஏன்பா அப்படின்னா இப்ப வாங்கி கொடுத்துட்டோம், அப்புறமா பசிச்சா என்ன பண்ணுவாங்க அப்படின்னுவாரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு அவங்க அப்பா எந்த அளவுக்கு புண்ணியம் பண்றதுல இருக்கிறாரோ அதே மாதிரி பிள்ளை வந்துட்டு இருக்காரு. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய கொடுப்பனை தான் மேம். சொன்னா என்னடா அது இருக்கிற காசு எல்லாம் அம்மாவும் அப்பாவும் பண்ணிட்டு இருக்காங்களே, நமக்கு அதை சேர்த்து வைக்க மாட்டாங்க போல இருக்கு அப்படின்னா பெரும்பாலான பிள்ளைங்க அந்த மாதிரியான ஒரு அட்டிடியூட்ல தான் இருப்பாங்க. வந்து அப்பா அம்மா செய்யற அதே நல்ல விஷயங்களை நாமளும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு குழந்தை உங்களுக்கு கிடைச்சிருக்கிறாரு. அதுக்காகவே வந்து கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். வேற எந்த வகையில எல்லாம் நீங்க உதவி செஞ்சுட்டு இருக்கீங்கம்மா? இப்போ வந்துட்டு ஒரு கணவரால கைவிடப்பட்டவங்களுக்கு சுய தொழில் தொடங்குறதுக்கான அந்த காசா கொடுத்து அவங்கள இது பண்றது கிடையாது. அவங்களுக்கான உபகரணங்கள் வாங்கி கொடுத்துருவோம். தொழில் தேவைக்கான உபகரணங்கள். ஒரு சமையல் பண்றாங்க, அதுக்கான பாத்திரங்கள், அதுக்கான மளிகை பொருட்கள் முதல் கட்டமா அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம். அவங்க பிக்கப் ஆகிற வரைக்கும் அதுக்கான இதை செஞ்சு கொடுத்துருவோம். தையல் மிஷின் வாங்கி கொடுப்போம். இல்ல நாங்க வந்து வெளியில ஒரு கம்பெனில சேர்த்து விடுங்க அப்படின்னா கூட அவங்கள கூட்டிட்டு போயிட்டு அந்த கம்பெனில சொல்லி சேர்த்து விட்டுருவோம். அந்த ஒர்க்கும் போயிட்டு இருக்கு மேடம். நீங்க வந்து ஒரு அமைப்பு வச்சிருக்கீங்க இல்லையாமா? அந்த அமைப்புல வந்து உறுப்பினர்கள் இருக்கிறாங்களா? எப்படி உங்களுடைய நாடி வர்றது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியணும் இல்லைங்களா? நீங்க எப்படி தெரியப்படுத்துறீங்க? எப்படி உங்களுடைய நாடி வராங்க? எப்படின்னா முதல்ல வந்து நான் வந்து பத்திரிகையாளர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மீடியா நண்பர்கள் வந்து நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் மக்கள் மத்தியில எடுத்துட்டு போறாங்க. அந்த விஷயத்தினால அருண் சர்மா தொண்டு நிறுவனம் வந்து இவ்வளவு செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்மளை தேடி வராங்க. அது இல்லாம நம்ம கிட்ட நிறைய இளைஞர்கள், மகளிர் எல்லாமே இருக்காங்க. அவங்க ஏரியால அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துல வந்து ஒரு உதவிகள் தேவைன்னா அவங்களே நேரடியா கூட்டிட்டு வந்து அவங்களுக்கான இதை வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ப்ராசஸ் இருக்கு. இது நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி வந்து தானே புயல், அப்புறம் வந்து இது அந்த கொரோனா டைம், அப்புறம் வெள்ளம் வந்தப்போலாம் வந்து நிறைய நாங்க வந்து சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னதானம் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு மனிதன் வந்து ஐயோ போதும் நிறுத்துங்க அப்படின்னு எனக்கு போதும் அப்படின்னு மன நிறைவோட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னு கேட்டா அவனுக்கு சாப்பாடு போடுறதுதான். கண்டிப்பா பணம் நீங்க கோடி ரூபாய் கொடுத்தா கூட இன்னும் ரூபாய் சேர்த்து கொடுத்துருக்கலாமே அப்படின்னு தான் தோணும். நீங்க 100 புடவை எடுத்து கொடுத்தா கூட இன்னும் ஒரு 2 புடவை சேர்த்து கொடுத்துருக்கலாம், இந்த மாதிரி கஞ்சித்தனமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க. ஆனா சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்ட உடனே அப்பா திருப்தியா இருக்கு, சந்தோஷமா இருக்குது கண்டிப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அத நீங்க வந்து நிறைய செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்பவே மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அது எப்படி மேம் நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்க? அது எப்படின்னா இப்போ நம்ம வீட்டுல நம்ம இருக்கிறோம், நம்மளுக்கு பொருளாதார வசதி இருக்குது. ஒரு மழையோ புயலோ இல்ல இக்கட்டான ஒரு காலகட்டங்கள்ல இப்ப கொரோனா டைம்ல எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா
நம்மளால முடியும், நம்ம சாப்பிடலாம். ஆனா அது வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கிற மக்கள் வந்து எப்படி அவங்களால அந்த ஒரு இதை நிவர்த்தி பண்ணிக்க முடியாது. நடுத்தர வர்க்க மக்களே நிறைய திண்டாடி தான் ஆமா. போனாங்க. அது 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கண்டிப்பா கண்டிப்பா. நிறையவே சிரமப்பட்டாங்க. இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை அடமானம் வச்சோ இல்ல வித்தோ எது வேணாலும் பண்ணலாம், செய்யலாம். எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனா மக்களுடைய அந்த ஒரு இதை நம்மளால இது பண்ண முடியாது. நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னும் போது பார்த்து ரசிக்கிறதுக்கு நம்ம மிருகங்கள் கிடையாது, மனிதர்கள். அப்போ அவங்களுக்கான ஒரு இதை நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றது வந்து தானா தோணணும் ஒவ்வொருத்தருக்கும். என் வீட்டு பக்கத்து வீட்டுல ஒரு கஷ்டப்படுறாங்கன்னா எனக்கு துடிக்கணும் மனசு, ஐயோ கஷ்டப்படுறாங்க, நம்ம நிக்கணும் பக்கத்துல போய் அப்படின்னு. அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் ஒரு மனிதம். அத வந்து நம்ம வந்து நான் இன்னும் சொல்லணும்னா என்னுடைய கணவர்கிட்ட இருந்து 100% நான் கத்துக்கிட்டேன் எல்லா விஷயங்களையும். நமக்கு இருக்குதோ இல்லையோ முதல்ல தானம் பண்ண கத்துக்குவோம், அப்பதான் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா யாரு எப்போ எப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியாது, படைச்சவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப கடவுளோட கிருபையால இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னும் போது நம்ம இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். கடவுள் நமக்கு கொடுத்த எல்லா மதங்கள்லயுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது. நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க, நமக்கு இருக்கிறத பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு. அதை நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத விட அனுபவத்துல வாழ்க்கையில நிறைய கத்துக்கிட்டோம். இன்னைக்கு 4 பேர் நம்மளுக்கு வந்து நிக்கணும்னா நாம 4 பேர்கிட்ட எந்த அளவுக்கு நல்லா நடந்துக்கிறோம், அன்பா பாசமா நடந்துக்கிறோம், அக்கறையா அனுசரணையா போறோம் அப்படின்றத வச்சுதான் 4 பேர் நம்ம கிட்ட வந்து நிப்பாங்க. சோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து படிப்பினைகள் ஒவ்வொருத்தையும் கத்துக்கிட்டு தான் நம்ம மேல வர முடியும். யாரும் பிறந்ததுல இருந்து சேவை செய்ய முடியாது இல்லைங்களா? எல்லாத்தையும் நம்ம ஒண்ணொன்னா கத்துக்கிட்டு மேல வந்து இன்னைக்கு மக்களுக்கான இது பண்ணிட்டு இருக்கோம். மேடம் நீங்க வந்து சொல்லும்போது மனிதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி பேசுறீங்க. இன்றைக்கு மனிதம் தொலைந்தே போயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு வந்து இன்றைக்கு வேற வேற சிந்தனைகள், வேற வேற செயல்பாடுகள், பொதுவா உள்ள மக்களுடைய மனமே இன்னைக்கு நிறைய மாறி இருக்கு. அப்படிங்கும்போது ஒரு பக்கம் இது மாதிரியான ஆட்கள், இன்னொரு பக்கம் எதிர்பார்த்து ஏங்கி நிற்கும் மக்கள் அப்படின்னு ஒரு ஒரு சாரார் இருக்காரு. இவங்க 2 பேருக்கும் நடுவுல நாம வந்து ஒரு தூணா நிக்கிறோம், பாலமா நிக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல நாம வந்து உயர்ந்து நிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லணும். உங்களுடைய கணவர் இவ்வளவு ஒத்துழைப்பு உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பணி பண்ணிட்டு இருக்காங்க வந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா? அவர் பிசினஸ் தான் பண்றாரு. அதுல இருந்து வரக்கூடிய ஒரு 10 ரூபாய் வீட்டுக்கு எடுத்து கொண்டு வராங்கன்னா அதுல கண்டிப்பா 5 ரூபாய் மக்களுக்காக ஒதுக்கி வச்சிடுவாங்க. அந்த 5 ரூபாய் வச்சு எங்களுக்கான தேவைகள், நானே என்னுடைய புள்ள என் புருஷன் 3 பேருக்கான தேவைகள் பூர்த்தி ஆயிடுது. அது போக மக்களுக்கான சேவைகளும் போயிட்டு இருக்கு மேம். ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா. எவ்வளவு சம்பாதிச்சாலும் என்னுடைய 7 தலைமுறைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி 7 தலைமுறையும் சோம்பேறியாக்கி உட்கார வைக்கிற கூட்டம் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இதை தாண்டி நாம வந்து என்ன செய்யறோம்? இன்றைக்கு வந்து அதாவது காலங்காலமா எத்தனையோ அரசர்கள் இருந்தாங்க, ஆனா கர்ணனுடைய பெயர் தான் இன்றைக்கும் வந்து எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும். ஒரு சின்ன குழந்தைய கட்டா கூட யார் அதிகமா தானம் பண்ணாங்க, எந்த மன்னர் சொல்லு அப்படின்னா கர்ணன் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நம்மளுடைய காலம் கடந்த பிறகும் நம்மளை பத்தி பேசுவாங்க, ஒரு பதிவு இருக்கும் நிச்சயமா. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை, சிறப்பான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. வேற எதுல எல்லாம் மேடம் உங்களுக்கு ஆர்வம் இருக்கு? எனக்கு நான் அரசியல் இருக்கேன் மேடம். எனக்கு வந்து ஒரு மகளிர் வந்து ஒரு அரசியல்ல ஒரு சாதனை புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருக்குது. நமது புதுச்சேரியில வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்ல, இன்னும் நிறைய மகளிர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் வர்றதுக்கான தகுதிகளை தாங்களே வளர்த்துக்கணும்னு நான் விரும்புறேன். எல்லாரும் வீட்டுக்குள்ளே இல்லாம வெளியில வரணும் அப்படின்றது என்னுடைய ஆசை மேடம். நிறைய வந்து இப்போ தமிழ்நாட்டுல வந்து ஜெயலலிதா அவர்கள் சாதிச்சாங்க. ஆனா அதன் பிறகு வந்து அரசியல்ல வந்து சொல்லிக்கிற அளவுக்கு நம்ம புதுவையில யாரும் இல்ல. தயவு செஞ்சு முன்னாடி வாங்க, சாதனைகளை தொடருங்க அப்படின்னு விருப்பப்படுறேன். கண்டிப்பா. அரசியல் அப்படிங்கும் போது அது வந்து பெண்களுக்கான ஒரு களம் அப்படின்னு சொல்ல முடியாத சூழல் தான் இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அது வந்து ஒரு அதுக்குள்ள பல அரசியல் இருக்கு. அதனால வந்து அதுல பெண்களால தாக்கு பிடிக்க முடியல அப்படிங்கிறது வந்து ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. அதுல எல்லாம் நீங்க வந்து வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். ஏன்னு சொன்னா
எத்தனையோ காலங்களா வந்து இன்னும் வந்து ஒரு பெண்ணுக்கான ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்து கிடைக்காம தான் இருந்துட்டு இருக்கு. நீங்க வரணும். இன்னும் நிறைய பேருக்கு உங்களுடைய அந்த அரசியல் சார்ந்தும் உங்களுடைய சேவைகள் நிறைய இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையும் நான் செஞ்சுக்கிறேன். இதை தாண்டி வேற எந்த வகை என்ன உங்களுக்கு ஆர்வமா வேற எதையாவது? எனக்கு வேற ஆர்வம் என்ன அப்படின்னா நிறைய புக்ஸ் படிப்பேன். இது பெரிய ஆச்சரியம். நிறைய புக்ஸ் படிப்பேன். தமிழ் மேல எனக்கு ஆர்வம் அதிகமா இருக்குது. ஏன்னா நான் மதுரையில பிறந்த பொண்ணுன்றதுனால இருக்கலாம் ஆர்வம். கண்டிப்பா கண்டிப்பா. உலகத்துல கொஞ்சம் வித்தியாசமான ஆளா இருக்கீங்க. ஏன்னா யாராவது வாய் தந்து அறிவுரைன்னு சொன்னா அப்பா போகுது. இல்ல அது நம்மளுடைய அதாவது நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. உங்களுடைய அனுபவங்களை வந்து நீங்க ஷேர் பண்றீங்க. உங்களுடைய அனுபவங்கள் வந்து எனக்கு நடக்கணும் அப்படின்றது கிடையாது. ஆனா உங்களுடைய அனுபவத்துல நீங்க என்னென்ன விஷயங்களை ஹேண்டில் பண்ணீங்கன்ற அந்த விதத்தை நான் கத்துக்கிட்டேன்னா அது என்னுடைய வாழ்க்கையை தடுக்க முடியும். கண்டிப்பா வந்து ஒரு பிரச்சனையில இருந்து நம்ம கொஞ்சம் வெளியில வரணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமா நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. என்னன்னா ஒரு புத்தகம் நீங்க வந்து அந்த ஒரு வாக்கியமே இருக்கு, நீ தலை குனிந்து படிப்பதெல்லாம் நாளை நீ தலை நிமிர்ந்து வாழ்வதற்கே அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு தலையை குனிஞ்சு நம்ம படிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம தலை நிமிர்ந்து நடக்க முடியும். நிச்சயமா. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு புத்தகம் படிச்சீங்க அப்படின்னா உலக விஷயங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து அதுல கொடுத்துருவாங்க. அப்போ அது நமக்கு வந்து இக்கட்டான நேரத்துல எல்லாம் அது வந்து நமக்கு கை கொடுக்கும். ஆனா இன்றைக்கு படிப்பு வாசித்தல் அப்படிங்கிற ஒரு பழக்கமே வந்து குழந்தைங்களுக்கு இல்லாம இருக்கு. எதை தெரிஞ்சுக்கணும் அப்படி ஏதோ ஒண்ணு தேடுறாங்க. ஆனா தேடணும் அப்படின்னு சொன்னாலே கூகுள்ல போயிட்டு தேடிக்கலாம், நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். அந்த புத்தகத்துக்குன்னு ஒரு வாசனை இருக்கு. அதை பிரிக்கும் போது அப்படி போது பார்த்தோம்னா அப்படியே ஒரு மயக்கம் வரும். அதுல அது வந்து எழுத்தாளர்களுக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க. அது குழந்தைகளுக்கா இருக்கும். ஆனா பெரியவர்கள் படிக்க 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 அடுத்த பேஜ் என்ன அடுத்த பேஜ் என்ன படிக்கத்தான் தோணும். நம்மளுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். ஒவ்வொரு பக்கத்துலயும் ஒவ்வொரு குறிப்புகள் இருக்கும். அதை புரிஞ்சு படிக்கும் போது இன்னும் நம்ம வந்து உலகத்தை சுத்திதான் அனுபவத்தை பெறணும்ன்ற அவசியமே கிடையாது. ஒரு புத்தகத்தை எடுத்தா அதுல 1000 அனுபவங்கள் இருக்கும். நிச்சயமா ஒரு எழுத்தாளரா இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா படிக்கிறவங்கள தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா நீங்க நான் படிப்பேன், அதுல உள்ள விஷயங்களை நான் வந்து தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லும் போது இதுதான் நம்மளுடைய வளர்ச்சி. அடுத்த கட்டத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னு சொன்னாக்கா பிரகதின்னு சொல்லுவாங்க. பிரகதினா ப்ரமோஷன் அர்த்தம். வந்து நம்ம ஒரு நிலைமையிலேயே நம்ம நின்றுடக்கூடாது. தேங்கி இருக்கிற குளம் மாதிரி நம்ம நிக்க கூடாது. ஓடுகின்ற ஆறு மாதிரி நம்ம இருக்கணும். எந்நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கணும், தேடிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு புதுமையோட இருந்துகிட்டே இருக்கும். ஃப்ரெஷ்ஷா இருப்போம் நம்ம ஆல்வேஸ். அதனால வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு மேம். உங்ககிட்ட பேசுனதே எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேற எந்த வகையில இந்த நம்மள மாதிரி உள்ள பெண்கள், இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிற பெண்கள், இவர்களுக்கு நீங்க வந்து இந்த மார்ச் மாதத்துல நீங்க எதையாவது சொல்ல விரும்புறீங்க அப்படின்னா நீங்க சொல்லலாம். பெண்கள் வந்து எப்பவுமே யாரையுமே சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுல நான் மிக தெளிவா இருக்கேன். நம்ம படிக்கிற குழந்தைகளா இருந்தாலும் சரி, இளம் பெண்களா இருந்தாலும் சரி, கல்யாணமான மகளிரா இருந்தாலும் சரி, அவங்கள முதல்ல தனித்துவமா ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு பயமோ பதட்டமோ இல்லாம அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ண கத்துக்க கூடிய ஒரு நிலைக்கு தன்னைத்தானே வளர்த்துக்கணும் பெண்கள். அததான் நான் வந்து விரும்புவேன். 2வது என்னன்னா, பெண்கள் வந்து எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கணும். எங்க எது நடந்தாலும் சரி, அது நம்மளை தாண்டி எந்த விஷயமும் போகக்கூடாது அப்படின்றதுல தைரியமா இருக்கணும். ஏன்னா ஒரு சமுதாயத்துல ஒரு பெண்களை ஈஸியா குறை சொல்லிட்டு போயிடுவாங்க. நீ எந்த குறை சொன்னாலும் நான் பார்த்துப்பேன், என்ன குறை சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை கேட்கக்கூடிய ஒரு மனநிலையில இருந்தா மட்டும்தான் பெண்களால சாதிக்க முடியும். நல்ல விஷயங்களை கத்துக்கோங்க. நிறைய புத்தகங்கள் படிங்க. உங்களுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா, பாரதியார், பாரதிதாசன், நிறைய தலைவர்கள், அறிஞர்கள் வந்து நம்மளுக்கு வந்து திருக்குறளை கொடுத்த நம்ம திருவள்ளுவர், அவங்கெல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை எப்படி வாழணும், ஒரு பெண்ணு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு கத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை படிச்சு நிறைய கத்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கைய வாழ்றதுக்கு உங்க வாழ்க்கைய நீங்க தான் கட்டமைப்பு உருவாக்கணும்.
ஒருத்தரை சார்ந்து நிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க கடைசி வரைக்கும் அடிமையாவே தான் இருப்பீங்க. உங்களுக்கு தெரியாத ஒரு அடிமையா நீங்க அடிமைப்பட்டு கிடப்பீங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. நவீன காலத்திலயும் பெண்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கன்ற பேர்ல அடிமையா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். தயவு செஞ்சு நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வாங்க, பொது வாழ்க்கைக்கு வாங்க. உங்களை நீங்களே எப்படி சொல்றதுன்னா, ஒரு சிற்பி சிலையை செதுக்குற மாதிரி ஒரு பெண் தன்னைத்தானே செதுக்கி வெளியில வரணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஆசை, விருப்பம். இததான் நான் மகளிருக்கு சொல்ல விரும்புறேன். ரொம்பவே சிறப்பா இருக்கு. என்னன்னா நீங்க யாரையும் சார்ந்திருக்க கூடாது அப்படின்னு சொன்னீங்க. அதாவது இந்த ஃபினான்ஸ் விஷயத்துல பெண்கள் இன்னும் வந்து கணவரை சார்ந்துதான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் வந்து வெளியில வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் நடக்குது. இன்னுமே வந்து இந்த மிடில் கிளாஸ் பீப்புள்னு ஒரு செட்டப் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து பெரும்பாலும் வேலைக்கு போகாத பெண்கள், வீட்டிலேயே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து கணவரை சார்ந்துதான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஆனாலும் அதுலயும் கூட அவங்க வந்து மன தைரியத்தை வச்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. என்னன்னா வீட்டினுடைய உயிர் நாடி அவங்க தான். அவர் பணத்தை கொண்டு வந்து கொடுக்கலாம், அவ்வளவுதான் அவருடைய வேல்யூவே. முழுசா அந்த வீட்டை பாதுகாக்கிறது, அந்த குழந்தைகளை வளர்க்கறது, கணவரையே அவங்கதான் முழுசா டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. இப்படி அவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது இந்த ஒரு பணம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துல இவங்க வந்து உடஞ்சி போறாங்க அப்படிங்கிறது வந்து நிதர்சனமா இருக்கு. அதை தாண்டி அவங்க வெளியில வரணும். நம்மளாலதான் இந்த குடும்பம் இயங்குது அப்படிங்கிற உண்மைய புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க தைரியமாயிடுவாங்க. அதுக்குதான் உங்களை மாதிரியான ஆட்கள் வந்து அவங்களுக்கு நிறைய விழிப்புணர்வு நிகழ்வுகள் நீங்க நிறைய செய்யலாம். இல்ல மேடம், இப்போ ஒரு பொண்ணு ஒரு மகளிர் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா அவங்க கையில ஒரு 100 ரூபாயாவது இருந்தாதான் அவங்களுக்கான தைரியம் வரும். எப்பவுமே பெண்களுக்கான தைரியம் எங்க இருக்குதுன்னா, ஓகே நம்ம குடும்பத்துல நம்ம தான் எல்லாம் பாக்குறோம், நம்ம கையில ஒரு 100 ரூபாய் இருக்குது, நம்ம அடுத்த கட்ட குடும்பத்தை நகர்த்துறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டு குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க கணக்கு போட்டு. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில அவங்க கையில எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ற இடத்துல அவங்க வச்சுக்கிட்டா மட்டும்தான் அவங்களால அந்த குடும்பத்தை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும். ஆண்கள் வந்து குறை சொல்ல மாட்டேன் நானு, ஆண்கள் இல்லாம ஒரு குடும்பம் இல்ல. பட் அந்த ஆண்கள் வந்து மனைவிமார்களுக்கும் மகளுக்கும் இருக்கக்கூடிய சமுதாயத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கும் உரிய மரியாதையை கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்களை மாதிரியான ஆண்களால மட்டும்தான் பெண்கள் தலை நிமிர்ந்து வெளியில வந்து அவங்களுடைய திறமைகளை நிரூபிக்க முடியும். தயவு செஞ்சு இதுக்கு உதவி பண்ணுங்க. உங்க வீட்டு மகளிரை கொஞ்சம் வெளியில அனுப்புங்க. வெளி உலகம் என்னன்னு சொல்லிட்டு கத்து கொடுங்க. நீங்க கூட இருந்து அவங்கள வெளி உலகத்துக்கு கூட்டிட்டு வாங்க. உங்களால மட்டும்தான் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். மகளிர் தனிச்சு ஒரு உலகத்தை உருவாக்கி அவங்களால போயிட முடியாது. சோ ஆண்களும் இதுல பங்கெடுத்துக்கணும்ன்றது என்னுடைய விருப்பம். கண்டிப்பா மேம். ஏன்னா வந்து ஒரு வீட்டுக்கு குடும்ப தலைவன் அப்படின்னு சொல்லும் போது மகளுக்கு கொடுக்கிற ஒரு முக்கியத்துவம் வந்து மனைவிக்கு கொடுக்க மாட்டாங்க. உனக்கு ஒண்ணும் தெரியாது நீ வாய மூடு அப்படின்னு சொல்றது ஒரு குழந்தை மாதிரி மனைவியை கைக்குள்ளேயே வச்சுக்குவாங்க கணவர்கள். அப்படி வச்சுக்கிட்டா கூட பரவாயில்லையே, உனக்கு ஒன்றும் தெரியாது மட்டன் தட்டுறதுல வந்து பெரும்பாலும் 99 ஆட்கள் எவ்வளவுதான் அவங்க குழந்தைங்க தானே மேடம் கத்து கொடுக்க முடியும். அப்ப மனைவி குழந்தைய வச்சுன்னு கத்து கொடுக்குறாங்க. எவ்வளவு மேன்மையான நிலைமையில இருந்தா கூட வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய நிலைமை வந்து 0வா தான் இருக்கும். உண்மைதான், அதுல நான் மாற்று கருத்து எதுவுமே சொல்லல. எவ்வளவு பெரிய தலைவர்களா இருந்தாலும் மகளிர் வந்து வீட்டுக்குள்ள போயிட்டா ஒரு கணவனுக்கு மனைவி தான். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனா நிறைய கணவர்கள் வந்து மனைவிமார்களுக்கும் குழந்தைகளுக்கும் வந்து நிறைய சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. நீ வெளியில போய் என்னன்னு கத்துக்கோன்னு சொல்றாங்க. ஆனா அதுல வந்து நிறைய பேர் பயந்துட்டு வெளியில வராம இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்துக்கு நான் சொல்றேன், நிறைய பேர் பயந்துகிட்டு வெளியில வர பயப்படுறாங்க, யோசிக்கிறாங்க. அதனால தைரியமா வெளியில வாங்க, வெளி உலகத்தை முதல்ல பாருங்க. சமுதாயத்துல என்ன நடக்குது, நம்மளால என்ன மாற்றத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திங்க. ஒவ்வொருத்தருடைய மாற்றமும் வந்து நாளைக்கு வந்து நம்மளுடைய சமுதாயம் மிக ஆரோக்கியமான சமுதாயமா மாறுறதுக்கான வழிவகைகள் இருக்கு. அதை நம்ம தான் உருவாக்கணும் மாற்றத்தை. இன்னைக்கு வந்து ஒரு என் புள்ள இன்னைக்கு ஆம்பளை புள்ள வெளியில தைரியமா போகுது, பொம்பளை பிள்ளை இத்தனை மணிக்கு வெளியில போக கூடாது அப்படின்றது நம்ம தான் சொல்லி வளர்க்குறோம். அந்த குழந்தைக்கு நீ வெளியில போனாலும் எங்க இருக்கிறன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு லொகேஷன் ஷேர் பண்ணுமா,
நீ எங்க இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தை கொடுத்து அனுப்புங்க. அப்பதான் குழந்தைங்க வந்து வளரும் போது ஆரோக்கியமா வளரும். எதிர்காலத்துல இருக்கக்கூடிய சமூகத்தை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. இன்னைக்கு வந்து நம்ம சாதனை பெண்மணியா உட்கார்ந்து பேசுறோம் அப்படின்னா ஒவ்வொரு குழந்தையும் சாதனை பெண்மணியா வரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைவரா உருவாகணும். ஏன்னா எல்லாத்துக்குமே தலைமை பண்பு அப்படின்றது இருக்கு. அது மறைஞ்சு கிடக்கு, வெளியில எடுத்துட்டு வாங்க. ஆமா, அது சொல்லுவாங்க இல்லையா, வத்தி குச்சி தானா பத்திக்காது, அவங்க உரசுனாதான் பத்திக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாட்டு கூட இருக்கு. அது மாதிரி அவங்களுடைய திறமைகளை அவங்க வந்து தன்னைத்தானே தேடி கண்டுபிடிச்சுக்கணும். நிச்சயமா கண்டுபிடிச்சு ஆனா இன்னைக்கு வந்து நிறைய மாற்றம் மேடம், நிறைய மாற்றம். எங்க நீங்க வெளியில போங்க, எல்லா இடத்துலயும் பெண்கள் இருக்காங்க. அது ஒரு சுய தொழில் அப்படிங்கிறது இன்னைக்கு பெண்கள் வந்து பலமா அதை கையில எடுத்துட்டு இருக்காங்க. குடும்பத்தை தாங்கக்கூடிய தூணாக அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கறதான் நம்ம வந்து நிறைய இடங்கள்ல பாக்குறோம். ஒரு பேருந்து நிலையத்துல நிக்கிறது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு ஒரு கடினமான ஒரு விஷயம் ஒரு பெண்ணுக்கு. ஏன்னா அந்த இடத்துல உட்காந்துட்டு ஒரு பழ வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அது ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கும். அந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் நம்மளால நிக்க முடியல, ஆனா அந்த அம்மா வந்து உட்காந்துட்டு வியாபாரம் பண்ணுது. அந்த மாதிரியான திடம்லாம் வந்து நிறைய பெண்களுக்கு இன்னைக்கு வந்திருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னமும் கூட நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் பயந்துகிட்டு உள்ள இருக்கிற பெண்களுக்கு தான் நம்ம மார்ச் மாசம் முழுவதும் அவங்கள வந்து போஸ்ட் கொடுத்து கொஞ்சம் மேல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நிறைய பெண்கள் இந்த மாதிரி அறிமுகப்படுத்தி வைக்கிறோம். ஆகச்சிறந்த பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருது நாங்க கொடுக்குறோம். என்னன்னா இந்த உலகத்திலேயே நீங்கதான் ஆகச்சிறந்த பெண்மணி அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஒரு புதிய உற்சாகம் கிடைக்கிறது. அது வந்து தீபம் தொலைக்காட்சி வந்து வருடம் செஞ்சு பெண்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை அவங்க கொடுக்குறாங்க. அதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு நன்றி செலுத்திக்கலாம். அதோட இந்த வாய்ப்பை வந்து எனக்கு கொடுத்தாங்க. இத்தனை பெண்மணிகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. வருஷம் ஒரு 20 பேர் 30 பேரை நான் சந்திச்சு இவ்வளவு சிறந்த பெண்மணிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது அதுவும் சந்தோஷமா இருக்கு. வேற என்ன மேம், வேற ஏதாவது நீங்க சொல்ல விரும்புனீங்கன்னா நீங்க சொல்லலாம். நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்றதோட மேடம், இந்த சமுதாயம் எப்படி நகர்ந்து போயிட்டு இருக்குதுன்னு எல்லாரும் குறை சொல்ற இடத்துலதான் இருக்கிறோம். என்னையும் சேர்த்துதான் நான் சொல்றேன். சில நேரங்கள்ல சில இடங்கள்ல நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம குறை சொல்ற இடத்துல இருக்கிறோமே தவிர்த்து நாம அதை ஏன் சரி பண்ணிக்க கூடிய இடத்துல இருக்க மாட்டேங்கிறோம் அப்படின்றது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ டிராபிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல யாரும் நின்னு போறதோட பொறுமை இல்லாம போயிட்டு இருக்கோம். எல்லாருமே அப்படிதான் போயிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த பொறுமை இல்லாம போற அளவுக்கு என்ன மக்களுக்கான அவசர தேவைகள் இருக்குன்றது தெரியல. ஒரு ஆம்புலன்ஸ் வந்தா கூட வழிவிட முடியாத அளவுக்கு நம்ம இன்னைக்கு இப்படி போயிட்டு இருக்கோம். ஒரு நெருக்கமான ஒரு மனநிலையில மக்கள் பயணம் பண்றாங்க. அது இந்த கொரோனா காலகட்டத்தால வந்த விளைவுகளா என்னன்னு தெரியல. ஆனாலும் மக்கள் வந்து மாற்றங்களை நம்ம கிட்ட இருந்து முதல்ல உருவாக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். மகளிர் பெண்கள் அனைவருமே தங்களை தாங்களே முதல்ல ஒரு நிலையான ஒரு நம்ம கிட்ட என்ன திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி அதை முதல்ல வெளியில கொண்டுட்டு வாங்க. ஒருத்தருக்கு எழுதுறதா இருக்கலாம், ஒருத்தருக்கு படிக்கிறதா இருக்கலாம், ஒருத்தருக்கு டான்ஸா இருக்கலாம், கலை நிகழ்ச்சிகளா இருக்கலாம். அதுல தங்களை தாங்களே வந்து எப்படிலாம் நம்மளை சரி பண்ணி மேல எடுத்துட்டு வர்றது, ஒரு தலைமைத்துவத்தை நம்மளை எப்படி உருவாக்கிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க உங்களை முதல்ல கவனிங்க. சுத்தி இருக்கிற விஷயத்த கவனிக்கிறத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. நம்ம முதல்ல கவனிச்சா மட்டும்தான் இந்த உலகம் நம்மளை கவனிக்கும். ஒரு தனி மனிதன் தன்னைத்தானே கவனிக்கும் பொழுது அந்த தனி மனிதனை இந்த உலகம் உற்று நோக்கும் அப்படின்றத நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த தீபம் தொலைக்காட்சிக்கும் என்னை நேர்காணல் நடத்திய அம்மா கீதா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தீபம் சேனலின் இயக்குனர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்பவே நன்றி மேம். உங்ககிட்ட பேசுனது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. படிப்பேன் அப்படின்னு சொல்ற ஒரு பெண்மணி இப்பதான் நம்ம முதல்ல பாக்குறேன். ஏன்னா எழுதுறவங்களாம் நாங்க, எங்களுக்கு வேற வழியே கிடையாது, படிச்சுதான் ஆகணும். ஆனா வந்து ஒரு இல்லத்தரசி நான் நிறைய படிப்பேன், எனக்கு படிக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது அதை கேட்கும் போதே தேன் வந்து பாயுது காதின் இலைங்கிற மாதிரி. இல்ல மேடம், இன்னைக்கு நிறைய புக்ஸ் படிக்கிறது எல்லாரும் ஸ்டாப் பண்ணிட்டு மொபைல் போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலயே நிறைய
இது மனநல பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிக்கல் படிச்சிருக்கிறேன் நான். அதனால குழந்தைகளும் பெரியவர்களும் வந்து மொபைலை தூக்கி இடைய வச்சிடுங்க. ஒரு 10 மணிக்கெல்லாம் வச்சிட்டீங்கன்னா ஒரு 4 பேஜாவது படிக்கணும். 4 பேஜ் அட்லீஸ்ட் ஒரு 2 பேஜ் எதா இருந்தாலும். பாண்டிச்சேரியில உங்களுக்கு புக்ஸ் நிறைய கடைகள்ல கிடைக்குது. நீங்க எதிர்பார்க்கிற புக்கு கிடைக்கலன்னா கூட அவங்க ஆர்டர் போட்டு கொடுக்குறாங்க, கடையில இருக்கக்கூடிய ஊழியர்களும் கடை நிறுவனம் நடத்துறவங்களும். அதனால நீங்க எந்த புக்கு வேணும்னாலும் தைரியமா போய் கேட்கலாம். இந்த புக்கு எனக்கு ஆர்டர் போட்டு கொடுங்க அப்படின்னா 2 நாள்ல வந்துடும். நீங்க படிங்க. உங்க குழந்தைகளுக்கும் படிக்க சொல்லி கொடுங்க. சாப்பாடு ஊட்டும் போது குழந்தைக்கு போனை கொடுத்து சாப்பாடு ஊட்டாதீங்க. நிறைய விளையாட்டு பொருட்கள் இருக்கு, அதை வாங்கி கொடுத்து சாப்பாடு ஊட்டுங்க. ஏன்னா போன் கொடுக்கும்போது அது எதிர்காலத்துல அதுலதான் வருது. எங்க வீட்லயே நிறைய மாற்றங்கள் இப்பதான் மாறி இருக்குது போன் யூஸ் பண்ற விஷயத்துல இருந்து. நாங்க 10 மணிக்கெல்லாம் போனை சைலண்ட்ல போட்டுடுவோம். ஆன் டைம்ல எழுந்திருக்கும் போது எடுத்து போனை பார்ப்போம். அப்பயே எங்க வீட்டுல சொல்லுவாங்க, போனை யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றேன், நீங்க ஏன் எடுத்து பாக்குறீங்கன்னு ஹஸ்பண்ட் சொல்லுவாரு. அன் டைம்ல போன் யூஸ் பண்ணக்கூடாது. என்னன்னா ஏதோ ஒரு மிஸ்டு கால் அப்படின்லாம் வரும். இரவுல வந்ததுனாலே கொஞ்சம் பயமா வேற இருக்கும். அது நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் நமக்கு இல்ல மேடம், நான் வந்துட்டு சோசியல் ஒர்க்ல இருக்கிறதுனால என்னுடைய நம்பர் 24 மணி நேரமும் ஆன்ல தான் இருக்கும். யாரு வேணாலும் எப்ப வேணாலும் போன் பண்ணலாம், எந்த தேவைகளா இருந்தாலும். அதனால என் போன் ஆன்ல தான் இருக்கும். நீங்க எப்ப வேணாலும் போன் பண்ணலாம். அதாவது நீங்க யோசிக்கிற மாதிரி இவங்க வந்து உலர்கரை தொகுதிக்கு மட்டும்தான் சர்வீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. பாண்டிச்சேரி ஃபுல்லாவே பண்றேன். இன்க்ளூட் தமிழ்நாட்டுல இருந்தும் நிறைய கால்ஸ் எல்லாம் வந்துருக்குது. பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். நம்மளுடைய சக்திக்கு மீறி பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துல யாருடைய உதவிகளாவது கேட்டு வாங்கி பண்ற இடத்துலதான் இருக்கும். காட்டி விடலாம் இல்லையா, நீங்க செய்யுங்க, இல்ல நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க, இல்ல இவங்க கிட்ட போங்க அப்படிங்கிற உதவிகளை நம்ம நிச்சயமா செய்ய முடியும். ரொம்ப நிறைவா இருக்கு, நம்ம மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. ஒரு பெண்மணி நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். அதை வந்து நல்ல திசையில நம்ம செலுத்தும் போது நிறைய பேருடைய கண்ணீரை துடைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கரங்களுக்கு மேலும் இறைவன் வலு சேர்க்கட்டும் என்ற ஒரு வேண்டுகோளுடன் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி. நன்றி, ரொம்ப சந்தோஷம் மேடம். எல்லாருக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்க, நல்லா இருப்போம். சிறகுகள் வீசி